அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் என்று உடனடியாக சொல்லிவிடுவீர்கள். ஆனால் ஒன்று தெரியுமா? அவருடைய தாயும் மனைவியும் செவிடு ஊமையர். அவர்களுக்கு செய்தியை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே தூண்டப்பட்டவராக முயன்ற வேளையில்தான் தொலைபேசியை அவர் கண்டுபிடித்தார். ஒரு உலோகம் பேசுமானால் உயிருள்ள ஒரு ஊமை ஏன் பேச முடியாது? 5 ஆண்டுகள் பிரயாசப்பட்டார். ஒலியை ஏற்படுத்தும் போது ஒரு உலோகத்துண்டு அதிர வேண்டும். அந்த ஒலியை அதிகமாக கேட்கச் செய்து அதை மின்கம்பிகள் வழியாக அனுப்ப வேண்டும். கிரஹாம்பெல் ஒருமுறை வாஷிங்டன் சென்றார். அங்கே மின்சாரத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கும் ஒரு விஞ்ஞானியை சந்தித்தார். அவருடைய பெயர் ஜோசப் ஹென்றி. தன்னுடைய எண்ணங்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டார். நானே இந்த தொலைபேசியை மேலும் முன்னேற்றி பூரணப்படுத்த வேண்டுமா அல்லது அந்த பொறுப்பை வேறொருவரிடம் ஒப்படைக்கலாமா என்று கேட்டார். அதற்கு ஹென்றி, நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பெல் தனக்கு மின்னோட்டத்தை பற்றிய சரியான அறிவு இல்லையே என்று கூறினார். அதற்கு ஹென்றி, அதை பற்றி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். கிரஹாம்பெல் முயற்சி எடுத்து மின்னோட்டத்தை பற்றி தெளிவாக படித்து அறிந்தார். 1 ஆண்டிற்குள் தொலைபேசியில் முன்னேற்றம் செய்துவிட்டார். அதற்கு காப்புரிமையும் பெற்றார். மற்ற கண்டுபிடிப்புகளை விட மின்சாரத்தை பற்றி தெரிந்தவர் கிரஹாம்பெல் என்று காப்புரிமை அதிகாரி கூறினார். ஆம், கடின உழைப்பு, படிப்பு, நம்பிக்கை, விடாமுயற்சி இவை பொதுவானவைகளாக இருக்கலாம். ஆனால் அசாதாரணமான காரியத்தை செய்து முடிக்க இவை திறவுகோல்களாக பயன்படுகின்றன. நமது வாழ்க்கையிலும் நாம் செய்து முடிக்க வேண்டிய ஏதோ ஒரு வேலையை குறித்து இன்று கலக்கத்தோடும் பயத்தோடும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமா? சற்று சிந்தித்துப் பார்ப்போம். நாம் முயற்சி எடுக்கும் பொழுது கடவுள் நமக்கு துணை செய்கிறார். எனவேதான் பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கூறியிருக்கிறார். ஆம் நண்பர்களே, நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் தொடர்ந்து செய்யுங்கள். நிச்சயம் மகத்தான வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவை உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் பல ஆயிரங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒன்றாக முடியும். எனவேதான் ஞானியும், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று கூறியிருக்கிறார். நாமும் விடாமுயற்சியோடு, பொறுமையோடு, அர்ப்பணிப்போடு தொடர்ந்து செயல்படுவோமா?